புராண ஸ்னேக் காடஸோட கதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் பதறி போய் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. நம்ம நோவோட மாஸ்டர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆள் இது என்னோடன்னு கேட்க நான்சோவோட ஃபாரஸ்ட் ஏரியா என் கூட 1-2 பேர் இருந்தாங்களே அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு ஆள் கேட்கிறாரு. நீ இந்த மெடிசனை கூடி நம்மாலும் அதை அப்படியே காலி பண்ணிட்டு இப்ப சொல்லுங்கன்னு கேட்க காயம் ஒன்னும் சரியாகல, நீ ரெஸ்டடுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தடுமாறி எந்திரிச்சு நிக்க அவங்களும் அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க மயக்கமான நிலைமையில இருக்காங்க. நம்மளும் லிங்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறாரு. பிரின்சஸோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. மத்தபடி அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல. அவருக்கும் இப்பதான் உயிரே வருது. லின்யூ எங்க இருக்கா? அவங்களும் அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக அங்க நம்ம லின்யூவை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. அவ ஆர்கன்ஸ்ல இருந்து போன்ஸ் வரைக்கும் எல்லாமே சதஞ்சிடுச்சு. அவளை இங்க கூட்டிட்டு வரும்போதே இறந்துட்டான்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அவங்க அன்னைக்கு அந்த இடம் அழியும் போது நம்ம ஹீரோவை காப்பாத்தினது. ஆனா கடைசியில அந்த பாலம் இடிஞ்சதுல அவங்க அதுல மாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. இல்ல அவ அங்கதான் மாட்டிட்டு இருக்கா, நான் அவளை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப போக பக்கத்துல அவங்க ஸ்வாட் இருக்கிறத அவர் அப்படியே பாக்குறாரு. அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப அவங்க அவரை அட்டாக் பண்ண அந்த சாட்டையிலேருந்து அவங்களோட ஜேபிஸ் வரைக்கும் எல்லாமே அங்கதான் இருக்கு. நம்மளும் அப்பதான் அவங்க தானு சொல்லிட்டு கதறாரு. அவங்க முகத்தை அப்படியே பார்க்கலான்னு போக அவருக்கு அந்த தைரியம் வரல. இல்ல இது அவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே கதறிட்டு இருக்க. இப்ப நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. டீமன் லாக்கிங் டவர் டேமேஜ் ஆனதுல அங்க இருக்கிற பல டீமன்ஸ் தப்பிச்சிருச்சு. டோகு நம்ம இப்ப என்ன பண்றது, ஏன் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. நம்ம மாஸ்டரும் இப்ப அப்படியே அவங்கள பார்க்க வராங்க. சரியான நேரத்துல நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் பிரின்சஸையும் ஜியோவையும் என்னால காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப லினியோ மாஸ்டர் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே உங்களோட தப்பு தான். நீங்க மட்டும் அன்னைக்கு சரியா விசாரிச்சிருந்தீங்கன்னா பிரின்சஸ் டீமன் லாக்கிங் டவருக்கு போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய அழிவும் ஏற்பட்டிருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. டோகு மாஸ்டரும் தப்பு எங்க மேலதானே எங்களுக்கும் நல்லாவே புரியுதுன்னு சொல்றாரு. ஆனா லினியோ இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது நடக்காத ஒண்ணு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம டோகு மாஸ்டரும் அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. நிலைமை இப்ப சரியில்லை, நான் உடனே சூசன் செக்டர் கிளம்புறேன்னு அவரு சொல்ல நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் நானும் கூட வரேன்னு சொல்றாரு. டீமன்ஸ் ஹியூமன்ஸ் இல்ல, நல்லது கெட்டதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த உண்மையை இப்ப நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம மாஸ்டரும் நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் இப்ப அப்படியே அங்க வராரு. நான் இப்ப முழுசா ரெக்கவர் ஆயிட்டேன், நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அவங்க அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் வேணா இங்க இருந்து அவங்கள பாத்துக்கிறேன். லினியவையும் ஆள் அப்படியே ஒரு மாதிரியாக நம்ம மாஸ்டரும் சரின்னு சொல்லி அவரு மெடிசன்ஸை ரெடி பண்ண சொல்றாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது விறகு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் வந்து அவரை தடுத்துட்டு அப்படியே அங்க இழுத்துட்டு போக நம்மளும் குடின்னு குடிச்சு தள்ளுறாரு. சியோ உன்னை எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரியே இருக்க போறேன், எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அவ இறந்துட்டாங்கிறத ஒத்துக்கோன்னு சொல்ல இங்க யாருக்கும் எதுவும் ஆகல, லிங் நல்லா தான் இருக்கா, லினியும் அவளுக்கும் எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம லினியும் ஞாபகம் வருது. அவர் அப்படியே அவங்க ரூமுக்கு போக அங்க யாரையுமே காணும். அவரும் பதறி போயிடுறாரு. நம்ம மாஸ்டர் இப்ப அப்படியே அங்க வராங்க. லினியும் எங்க? நான் ஒன்னும் அவ முகத்தை கூட பார்க்கலங்கிற மாதிரி அவரு சொல்ல அவங்களும் அவர் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் அவங்க டெட் பாடி இருக்கு. நம்மாலும் அவரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ அவங்க முகத்தை ஓபன் பண்றாரு. அவங்க எப்ப பார்த்தாலும் அவரையே சுத்தி வந்தது. ஆள் எப்போதும் அவங்களை கிண்டல் பண்ணது. அவங்க 2 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கிறதெல்லாம் அவர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம மாஸ்டர் அவங்க ஃபாரஸ்ட் ஏரியாக்கான ஒரு மேப் இப்ப அவர் கையில தராங்க. டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு அசுரா கோஸ்ட் கேவ் இருக்கு. அங்க ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கு. நீ லினியோவை பத்தி ரொம்பவே கவலைப்படுறீல, உன்னால அதை இங்க கொண்டு வர முடியுமா? நம்மளும் கண்டிப்பா நான் அதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவசரமா அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவரு பின்னாடியே போக நம்ம நோவோட மாஸ்டர் அவரை தடுத்துடுறாங்க. நம்மளும் அங்க இங்கன்னு சுத்தி இப்ப ஒரு வழியா அந்த கேவுக்கு வந்துடுறாரு. அந்த இடமே பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா பாலடைஞ்சு போயிருக்கு. அவரை சுத்தி ஒரு மாதிரியான புகையும் சூழ்ந்திருக்கு. அதுக்கு நடுவுல யாரோ இருக்கிறது அவரு ஃபீல் பண்றாரு. அவரு ஸ்வாட் எடுத்துட்டு ஃபைட்டர்ஸ்
ஸ்டார்ட் பண்ண. அங்க இருட்டுக்குள்ள நம்ம லினியோட உருவம் இருக்கிறத அவரு பாக்குறாரு. லினியோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குசியாக கண் முழிச்சா அவங்கள முதல்ல மீட் பண்ண அந்த இடத்துல தான் நம்மால் இருக்காரு. அவங்களும் அவரை போட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. நம்மாலும் ரோப் அப்படியே ரிலீஸ் பண்ண லினியோ அவரு கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாங்க. அப்பனா இது உண்மைதானா? என்னடா நான் கேட்டுட்டே இருக்க நீ பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை எட்டி மிச்சிட்டு அவங்க ஸ்வாட் எடுத்து அவர் அப்படியே போட்டு தள்ள வராங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே நின்றுட்டு இருக்க அவங்க ஜஸ்ட் மிஸ்ல நிறுத்திடுறாங்க. நீ என்ன அட்டாக் பண்றதா உனக்கு ஹாப்பினா நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அவங்களும் சரியான லூசா இருக்கான்னு திட்டிட்டு இனிமே என் மூஞ்சிலே முழிச்சிடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மாலும் கண்டிப்பா நான் இனிமே உன் வழியில வரவே மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அவங்களுக்கான மேட்ச். நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்க நம்ம இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா நம்ம லினியோ திரும்பவும் நீயான்னு சொல்லிட்டு அவரை சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா அவர் அப்ப கூட எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு கீழே விழ அவங்களும் சரியான பயந்தங்கோலியா இருக்க ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல. அவர் அப்படியே மயக்கமாய் அந்த கேவ்ல கடக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவன் ஒன்றும் முழுசா ரெக்கவர் ஆகல. இந்த நேரத்துல அவனை தனியா அனுப்பியிருக்கீங்க. அந்த அசுரா கோஸ்ட் அவனை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? அவங்களும் அந்த கேவ்ல இருக்கிற வித்தியாசமான ஃபிளவர்ஸ் நம்ம மூளையை பாதிச்சு நமக்கு இலிசன்ஸ் கிரியேட் பண்ணும். ரொம்ப நேரம் அங்கே இருந்தோம்னா அதால பாதிக்கப்பட்டு நம்ம இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அசுரா கோஸ்ட் கதை உருவானுச்சு. அப்படி ஒண்ணு உண்மையிலேயே கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அவனை தனியா அனுப்புறது ஆபத்து இல்லையா? அவனோட காயத்தை நான் குணப்படுத்திட்டேன். ஆனா அவர் லினியோ விஷயத்துல மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அவனால அவ வாழ்க்கைய வாழ முடியும்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ட்ரங்கன் மாஸ்டரும் அப்பனா எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்ல இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் இப்ப டிமன் லாக்கிங் டவர் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. ஒரு வழியா இந்த வாட்டி நம்ம லினியோவை காப்பாத்திட்டோம்னு அவரு சொல்ல சியோ நான் வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்மளுக்கு அப்படியே கண்ணா கலங்குது. நான் ட்ரங்கன் மாஸ்டரோட ஸ்வாட் மூஸை சமாளிச்சனால தான் அவர் என்ன உள்ள போறதுக்கு அனுமதிச்சாரு. அப்ப இந்த மெத்தடை எனக்கும் கத்துக்கொடு, நானும் அவரை தோக்கடிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் போறாங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அப்ப சரி சீக்கிரமா அவளை காப்பாத்திட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. அவரும் அப்பாடான்னு சொல்லிட்டு சிரிப்ப போட இந்த பக்கம் ரியல் வேலை அவங்க இப்ப அவரு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவரும் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அப்படியே அந்த கேவ் விட்டு வெளியே வந்துடுறாரு. அங்கிருந்து நம்ம லினியோ அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்ட. அப்படியே அவங்க லைஃப் மொத்தமும் அவரு கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. அதே சிரிப்போட அவங்களும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. நம்மளும் இல்ல போகாதான்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் தான் காட்டுறாங்க. டாங் இப்ப திரும்ப அங்க வந்துடுறான். ஆனா அவங்க அவ மேல கோவப்பட்ட மாதிரி தெரியல. அவ நம்ம நோவை பத்தி கேட்க அவளை நான்சுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. டாங்யூ நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனும் நீங்க ஒன்னும் என்ன நம்புறீங்களான்னு கேட்க நான் உன்னை நம்பினாலும் நம்பலனாலும் இங்க ஏதோ மாற போறது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் அதிகமான ஆட்களை பாதுகாக்க கம்மியான ஆட்களை பலி கொடுக்கறது தானே சரின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜெனரல் நம்ம நான் சொல்ல இருக்கிற ஒரு மக்கள் அவங்க எல்லாருமே அவரை காப்பாத்த நினைக்கிற அந்த கூட்டத்துல இருக்காங்க. தனித்தனியா அவங்கள பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ யாரை காப்பாத்துவன்னு அவங்க கேக்குறாங்க. அவருக்கும் அவரு பண்ணது சரியா தப்பான்னு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. அவரு நெஞ்செல்லாம் படபடங்குது. பை இந்த உலகத்துல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்தும் செய்யற செயலை பொறுத்தும் அது எல்லாமே மாறுபடும். நம்ம லட்சியத்துக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு அவன் சொன்னது. நம்ம மாஸ்டர்னு சொல்லி அவருக்குள்ள பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆளும் ஒரு வழியா கடைசியா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி காமிச்சு நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க அவங்க அம்மாவும் இப்ப அப்படியே அவங்கள பார்க்க வராங்க. நீ இப்படி பண்றதுனால மட்டும் இங்க என்ன மாறிடும் நீ நினைச்ச? அவங்களும் சீனியர் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. எல்லாமே என்னோட தப்பு தான். நான் அன்னைக்கு அவனை நம்பினால தான் எல்டரும் இறந்தாருன்னு அவங்க சொல்ல அவங்க அம்மா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. டாங்யூ தப்பானவன் தான். ஆனா இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கிறத நம்மளால யோசிச்சு பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தான். ஆனா அவன் மூலியமா உனக்கு கிடைச்ச மெமரிஸ் எதுவுமே பொய் இல்ல. அதை நீ வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீ கவலைப்படாம இரு. நான் கண்டிப்பா அந்த மூன் செக்டருக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டுவேன். அந்த டாங்கியூக்கும் தான் அவங்க சொல்ல நம்ம இல்ல அவனை நான் தான் கொல்லுவேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரும் இப்ப திரும்ப வந்துடுறாரு. மாஸ்டர் அவர்கிட்ட அந்த கேவ்ல இருக்கக்கூடிய பப்பட் பகுங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிருப்பாங்க. அவர் அதையும் கொண்டு வந்திருக்காரு. அவர் முகத்துல இப்ப ஒரு தெளிவும் இருக்கு. அவங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே உள்ள போக நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் நீ டிமன் லாக்கிங் டவர்ல ஜியாங்க பாத்தீல? இந்த ஸ்வாட் அன்னைக்கு அவன் கையில தான் இருந்துச்சு. அவன் உள்ள போறத நாங்க இருந்து என் கண்ணால பார்த்தேன். ஆனா அதுதான் நான் அவனை கடைசியா பாக்குதுன்னு அப்ப எனக்கு தெரியல. நம்ம ஹீரோவும்
மாஸ்டர், நான் அந்த கேவ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை உணர்ந்த, மரணம்ங்கிறது ஒரு உண்மையான முடிவு கிடையாது. நம்ம நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்கங்கிற மாதிரி ஆள் சொல்ல. ட்ரங்கன் மாஸ்டரும் அந்த ஸ்வாடை அவரு கையிலேயே கொடுத்துட்டு, சியோ, நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உண்மையான மனசு இருக்கிறவனுக்கு இந்த உலகம் என்னைக்குமே அவனுக்கான வழியை காட்டும்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் நம்ம லின்னியோ தான் இப்ப போய் பாக்குறாரு. அவங்கள பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த ஜெட் பீஸையும் அவங்க கையில கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோயினை தான் ஆள் இப்ப கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம மாஸ்டரும் இப்ப அங்க வராங்க. லிங்கே ஒண்ணுமும் கண் முழிக்கல. அவ அன்கான்சியஸா இருந்தாலும் அவளோட பவர்ஸ் அவளுக்குள்ள இருக்கிற உயிரை ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சாக்காயிடுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? லிங் பிரெக்னண்டா இருக்கலாம், உண்மையாவான்னு கேட்க அவங்களும், லிங் ஒரு சாதாரண ஹியூமன் கிடையாது, அவ பிரெக்னன்சியும் ரொம்ப வித்தியாசமானது, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு, இது கூட எனக்கு தெரியல, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ண. குழந்தை சேஃபா இருக்குன்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது, நம்மளும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன், எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அவங்களும் குயிலினுங்கிற ஒரு பீஸ்டோட கொம்பை பத்தி சொல்றாங்க. அது ரொம்பவே ஆபத்தானது, அது எங்க இருக்குங்கிற இடத்த பத்தி அவங்க சொல்ல நம்மளும் உடனே இப்ப அப்படியே அங்க கிளம்பிடுறாரு. அது ஒரு ஐஸ் கேவ் மாதிரி இருக்கு. குயிலிங்கிறது ஃபயர் பீஸ்ட்னு சொன்னாங்க, ஆனா ஐஸ் கேவ்ல அதுக்கு என்ன வேலை? அவரும் அப்படியே உள்ள போக அங்க நெருப்பெரிஞ்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான பீஸ்ட் அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் அப்படியே மெதுவா அவரோட ஸ்வாட வெளியெடுக்கிறாரு. ஆனா அந்த பீஸ்ட் டக்குன்னு முழிச்சிடுது. நம்மளும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அதோட பவர்ஸுக்கு அந்த இடமும் லைட்டா அப்படியே இடிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா இருந்த அந்த பீஸ்ட் அப்படியே காணாம போயிட்டு ஒரு தாத்தாவோட உருவத்துக்கு அது மாறுது. அவரும் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் முதுகுல லைட்டா ஒரு தட்டு தட்டுறாரு. உள்ள அடைச்சிட்டு இருந்த ஒரு பேர்ல அப்படியே வெளியே வந்து விழுது. நீதானா அது? செத்த நேரத்துல என்ன வேலை பண்ணிட்ட? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, இதெல்லாம் நீ விளையாடுற மாதிரியான இடம் கிடையாது, முதங்கிருந்து கிளம்புன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோ, கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்த அந்த குயிலிங் பீஸ்ட் நீங்க தானான்னு கேட்கிறாரு. அது நானே தான், என் கம்பீரத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? சரி, என் தூக்கத்தை கெடுக்காம கிளம்புன்னு அவரு சொல்ல நம்மால் டக்குன்னு அவர் முன்னாடி மண்டிட்டுறாரு. என் ஒய்ஃபையும் குழந்தையும் உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், உங்க கொம்பு எனக்கு தேவைன்னு அவரு சொல்றாரு. ஆமா, யார் உனக்கு இப்படி ஒரு மெடிசனை சொன்னது? என் கொம்போட பவர் எல்லாம் சாதாரண ஹியூமன்ஸால தாங்க முடியாது, சும்மா காமெடி பண்ணாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருன்னு அவரு சொல்ல, ஸ்கேடுமேட் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. என்னது, யாருமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச வீட்டுல ஒரு வயசான ஒருத்தி இருப்பாளே அவளா? அவரும் ஆமான்னு சொல்ல, உன் ஒய்ஃப் யாராவது கடவுள் இல்ல ஃபேரியான ஒரு கேக்குறாரு. நம்மளும் அவ நோவாகாடோட வாரிசுன்னு சொல்ல, நீ போய் சொல்ற, நோவாகாடோட வாரிசுக்கு உன் அம்மா வயசு இருக்கும், அது லிங்கோட அம்மா, அவங்க இப்ப இறந்துட்டாங்க. ஓ, அப்பனா அவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? காலம் எவ்வளவு வேகமா ஓடுதுல. சரி, இது கொண்டு போன்னு சொல்லிட்டு அவரும் அவரு கொம்ப உடைச்சு அப்படியே நம்மால் கையில கொடுத்துடுறாரு. அவரும் இது எதிர்பார்க்கவே இல்ல, மாஸ்டர் ரொம்பவே நன்றி. அட, இது எல்லா வாட்டியும் நடக்கிறது தான், நோவாகாடோட வாரிசுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் என் கொம்பு அவங்களுக்கு தேவைப்படும். நீயும் நல்ல பையனா தான் இருக்க, லிங் சரியான ஆளு தான் செலக்ட் பண்ணிருக்கா, ஆனா அவ துரதிருஷ்டம், அவளால கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருக்க முடியாது. நம்ம ஹீரோவும் சாக்காயிட்டு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, நோவாகாடோட வாரிசுகளுக்குன்னு ஒரு முடிவு இருக்கு, இந்த உலகத்தோட பாதுகாப்புக்காக அவங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணுவாங்க, இதுதான் காலங்காலமா இங்க நடந்துட்டு இருக்குன்னு அவரு சொல்ல, இல்ல லிங்குக்கு கண்டிப்பா அப்படி நடக்க விட மாட்டேன்னு அவரு சொல்றாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல விதி கொடுக்கிற முடிவு என்னங்கத நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரும் அப்படிங்கிறது காணாம போக நம்மளும் இப்ப திரும்ப வந்துடுறாரு. அந்த கொம்போட பவரால நம்ம ஹீரோயினோட பவர்ஸும் இப்ப கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்குது. அவரும் நம்ம மாஸ்டர் கிட்ட, இன்னைக்கு நான் லிங்க் கூட இருக்கேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆளும் அவங்க கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. நீ ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லேண்டர் ஃபெஸ்டிவல்ல ஒன்னா பார்க்கலாம், கூடவே ஃபயர் ஒர்க்ஸ், கேண்டீஸ், நம்ம லைஃபை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழலான்னு அவரு சொல்ல அவரு கண்ணுல இருந்து ஒரு பக்கம் தரையா தண்ணி ஊத்திட்டு இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஆள் வெளியே வர நம்ம மாஸ்டர், திரும்ப வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை, அந்த கேவ்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவரும் குயிலின் ஏன்சியன்ட் டயத்துல இருந்து நோவாகாடோட வாரிசுகளுக்கு இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்றதுதான் அவங்க முடிவா இருக்குன்னு சொன்னாரு. அது உண்மையான்னு கேட்க நம்ம மாஸ்டர், நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறாங்க. லிங்கோட அம்மாக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இந்த உலகையே இவ்வளவு கொடூரமா இருக்கு, நல்லது ஜெயிக்க நம்ம இவ்வளவு விலை கொடுக்க வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி ஆள் கேட்கிறாரு. அவங்களும் இந்த உலகத்தோட எல்லா உயிர்களையும் படைச்சது நோவா தான், அவங்க கிட்டதான் உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நோவாகாடோட டெம்பிளுக்கு போய் நீ பிரேயர் பண்ணு, அவங்க உனக்கு பதில் சொல்லுவாங்கன்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் மூன் செக்டரோட
அந்த சீக்ரெட் பேஸ தான் காட்டுறாங்க. நம்ம டேங் யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சிடுறாரு. ஆள் நேரா அந்த வாட்டர் டீமன் பீஸ்ட் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே காலி பண்ண போக அதுக்குள்ள பையு இப்ப இங்க வந்துடுறான். மரியாதையா உன் திட்டத்தை இதோட நிறுத்திக்க, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு அவரு சொல்ல அவன் அவரை கண்டுக்காம அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நோவா காடோட டெம்பிள தான் காட்டுறாங்க. பையோட ஆளுங்க அந்த இடத்த காவல் காத்துட்டு இருக்க. சீஃப் எதுக்காக இந்த பாலடைஞ்ச டெம்பிளுக்கு நம்மள அனுப்பி வச்சிருக்காரு. கண்டிப்பா விச்மோன் செக்டரை சேர்ந்த யாராவது இங்க வருவாங்கன்னு அவரு சொன்னார்ல, கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணு, இதுக்கு மேலே என்னால முடியாது, எனக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து வெளியே ஓட நம்மாலும் அவனுங்க அசந்த நேரத்துல அப்படியே உள்ள நுழைஞ்சிடுறாரு. அங்க நிறைய காட்ஸ் இருக்கானுங்க. இருந்தாலும் அவனுங்க யார் கண்ணிலையும் படாம அவரு நேரா உள்ள போக அங்க ஒரு பிரம்மாண்டமான நோவா காடோட ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அவரும் அது முன்னாடி போய் அப்படியே அவரோட பிரேயரை ஸ்டார்ட் பண்றாரு. நாங்க இந்த உலகத்தை பாதுகாக்க தான் நினைக்கிறோம், ஆனா லிங்குக்கும் என் குழந்தைக்கும் இது ஆகாம நீங்க தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்ல அந்த ஸ்டாச்சுவோட ஃபேஸ அவரு இப்பதான் நோட் பண்றாரு. இது பார்க்க கிட்டத்தட்ட லிங் மாதிரியே இருக்கு. ஆளும் அப்படியே அது கிட்ட போக அங்கிருந்து ஒரு பவர் மாதிரி வந்துட்டு இருக்கு. அவரும் அதை அப்படியே டச் பண்றாரு. டக்குன்னு ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆயிட்டு அவரு இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கு. அவரு முன்னாடி நோவா காட் அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. சியோ, இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. நீ இப்ப போகலான்னு அவங்க சொல்ல, எனது போகலாமா, ஆனா எங்க? டக்குன்னு ஆள் அப்படியே அந்த இடம் ஓப்பன் ஆகி கீழே விழுறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அங்க அப்படியே நின்னுட்டு இருக்கு. அவரு மண்டையிலே வந்து நம்ம ஹீரோ விழுந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. யாரா நீ, இங்க என்ன பண்ற? அவரு கையில 7 ஸ்டார் ஸ்வாட் வேற இருக்கு. இது ஜியங்கோட ஸ்வாட் ஆச்சு, இது எப்படி உன் கையில வந்துச்சு? மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க சூசன் செக்டர் போறதா சொல்லிட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு அவரு கேட்க, நான்சோ வெள்ளத்தால அழிஞ்சு இந்த இடமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் நோவாகாட் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இவள் பவர்ஸையும் எதிர்த்து போனாலாம் நான் வந்தேன். ஆமா, நீ யாரு? ஆனா நான்சோல வெள்ளம் வந்து 10 வருஷம் ஆகுதே. மாஸ்டர், உண்மையிலேயே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆள் கத்திய கழுத்துல வச்சுட்டு உண்மையை சொல்லனா உன்னை கொன்னுடுவான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஜியாங் தான் இந்த ஸ்வாடை எனக்கு கொடுத்தாரு. டீமன் லாக்கிங் டவர் அழியறதுக்கு முன்னாடி. நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? அவரும் வேற வழி இல்லாம நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவருக்கு கத்து கொடுத்த அந்த ஸ்வாட் மூஸ் எல்லாம் அப்படியே அவருக்கிட்டயே பண்ணி காட்டு. இத உனக்கு யார் கத்து கொடுத்தா? நீங்க தான் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி என் மாஸ்டர்னு சொல்றாரு. அப்ப நீயும் சூசன் செக்டரோட ஒரு ஸ்டூடெண்டா? ஆனா உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியாம போச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்கிற மாதிரி அவரு சொல்ல அவருக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அவரும் நோவா காட் கிட்ட பிரேயர் பண்றதுக்காக தான் அவங்க டெம்பிளுக்கு வந்திருப்பாரு. அப்பனா அவங்க தான் நம்மள 10 வருஷம் பின்னாடி அனுப்பி வச்சுட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன உடனே என் காலத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அவங்க கிட்ட விழுந்து விழுந்து கதறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவரை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ண, என்னை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, உன்கிட்ட ஜியாங்கோட ஸ்வாட் இருக்கு, நான் கண்டிப்பா உன்னை நினைச்சு கவலைப்படுவேன். நீ யாரா வேணாலும் இரு, நான்சோக்கு இப்ப நம்ம உதவி தேவை. நீ என் கூட சேர்ந்து இவள் பவர்ஸை எதிர்த்து போராட தயாரா இருக்கான்னு அவரு கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்பா அம்மா அந்த ஸ்பிரிச்சுவல் பேட திருநதா அந்த எல்லர் சொன்னது. அதுக்கப்புறம் நான் சொல்ல நடந்த அழிவுன்னு சொல்லி அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆள் உடனே அங்கிருந்து கிளம்ப நம்ம மாஸ்டரும் அவரு பின்னாடியே வராரு. ட்ரங்கன் ஸ்வாட் இம்மோர்டல், நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆமா, யாரு இந்த ட்ரங்கன் ஸ்வாட் இம்மோர்டல்? அட, என் ஸ்வாட் இம்மோர்டலிட்டி நோக்கி பயணம் பண்ணுது. நான் ஒரு ட்ரங்கன் மாஸ்டர். ட்ரங்கன் ஸ்வாட் இம்மோர்டலுங்கிறது சூப்பர் பேரு, இனிமே நான் அதையும் வச்சுக்கிறேன். நம்ம ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆயிட்டு, அப்ப உங்களுக்கு இந்த பேரை வச்சதே நான் தானா? இப்ப அப்படியே மூன் செக்டரை தான் காட்டுறாங்க. சீஃப், நான்சோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்களே இதுக்கு யார் காரணங்கிறத எங்க கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு சொல்லி அதுக்காக ஏதோ சடங்குலாம் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து நெருப்பும் அப்படியே கலர் மாறுது. அதுல நம்ம விச் குயினோட உருவம் தெரிஞ்சுட்டு அது அப்படியே ஒரு பாம்பா மாறி அவங்க எல்லாரையும் கொத்துற மாதிரி வர. அப்பனா விச் குயின் தான் இதுக்கெல்லாம் காரணமா? அவங்க ஒரு டீமன். அவனும் அப்ப இந்த டீமன் தான் நம்ம நாட்டோட இந்த நிலைமைக்கு காரணமா? கண்டிப்பா நம்ம அரசர்கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும், அவர் அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாருங்கிற மாதிரி அவன் சொல்ல அடுத்த செகண்டே மக்களும் பேலஸ் வாசல்ல குமிஞ்சு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எல்டர் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே பையவும் இப்ப இங்க வரான். மக்கள் செல்வாக்கு அவனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் அரசர்கிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீறி அவ அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோவும் கிளம்புறாரு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அவரை தடுத்து, நம்ம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, நீ முதவா நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக அப்படியே இந்த எபிசோடு முடி